வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓ புது ரூல்ஸ், இனி வித்ட்ரா செய்ய புது விதி, இபிஎஸ் பயனாளிகளுக்கு ஹாப்பி நியூஸ், இனி வெயிட்டிங் இல்லை அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஃப்ஓ பயனாளிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு தனது 1995ஆம் ஆண்டு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. 6 மாதங்களுக்கும் குறைவான சேவையில் உள்ள ஊழியர்களுக்கும் இனி வித்ட்ராவல் பெனிஃபிட்ஸ் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த செய்தி இப்போது பல்வேறு துறைகளில் உள்ள பணிகளில் உள்ள 7 லட்சம் பேருக்கு அதிகமானோரின் வயிற்றில் பால் வார்த்துள்ளது. இந்த புதிய விதியை இபிஎஃப்ஓ அமைப்பு உடனுக்குடன் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அறிவித்து உள்ளது. இந்த ஒட்டுமொத்த புதிய சேவையும் அட்டவணை டி பதிவின் கீழ் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அட்டவணை டி என்பது திட்டத்தின் தகுதிக்கு தேவையான சேவையை வழங்காத உறுப்பினர்கள் அல்லது 58 வயதை எட்டிய உறுப்பினர்களை குறிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அட்டவணையின் கீழ் ஒவ்வொரு மாதத்திற்கான சேவையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதையும் வழங்கப்படும் சேவையின் விகிதத்தில் வித்ட்ராவல் பெனிஃபிட்ஸ் பலன்கள் உறுதியாக வழங்கப்படுகின்றன. இது பல ஊழியர்களுக்கு ஒரு முடக்கக்கட்டையாக இருந்து வந்தது. ஆனால் இனி அப்படி இல்லை. இனி ஊழியர்கள் 6 மாதங்களுக்கும் குறைவான பங்களிப்பு சேவையுடன் பணியில் இருந்து விலகினால் கூட அந்த ஊழியர்களுக்கும் அவர்களின் தொகையை வித்ட்ரா செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இது பல குறுகிய கால ஊழியர்களுக்கு நற்செய்தியாக அமைந்துள்ளது. இந்த திடீர் மாற்றத்தால் ஊழியர்கள் சந்தோஷமடைந்துள்ளனர். இபிஎஃப்ஓ வெளியிட்டுள்ள இந்த புதிய தகவல் எல்லா இபிஎஃப் பயணிகளுக்கும் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதியின்படி இனி 6 மாதங்களுக்கும் குறைவான பங்களிப்பு சேவையுடன் பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கு பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது. உண்மையை சொல்லப்போனால் குறைந்த காலத்திற்குள் வேலையை விட்டு வெளியேறும் 7 லட்சத்திற்கும் அதிகமான இபிஎஸ் பயனாளர்களுக்கு இந்த நன்மை பயனளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.